மணியோசை. பாகம் 6. பரம அதிகாரம். The End-Time Will. Part 6. The Everlasting Dominion. தேவாதி தேவனுடைய கட்டளையை ஏதேனில் மீறிய ஆதாம் இழந்து போன பல ஆசீர்வாதங்களில் ஒன்று ஆளுமை செய்யும் அதிகாரம். The power of ruling. கூழுக்காக ஏசா எப்படி தனது சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்தானோ, 30 வெள்ளிக்காசுக்காக யூதாஸ் எப்படி தனது அப்போஸ்தல பட்டத்தை இழந்தானோ, பெலிஸ்தியரின் கொழுத்த கால்நடைகளுக்காக சவுல் எப்படி தேவனது கட்டளையை மீறினானோ, அவ்வாறே விலக்கப்பட்ட கனிக்காக தனது ஆளுமையின் கிரீடத்தை ஆதாமும் இழந்தான். அவன் மூலம் தோன்றிய சபிக்கப்பட்ட சந்ததியில் உருவான ராஜாக்களால், சர்வாதிகாரிகளால், தலைவர்களால், ஆளுமை பொறுப்பில் அமர்பவர்களால் தொடர்ந்து அதில் ஏன் நிலைத்திருக்க முடியவில்லை? அவர்களது தலைமுறையினரால் ஏன் தங்களது ஆட்சியை கட்டி காக்க முடியவில்லை? மாமன்னர்கள் எழுப்பிய உலக சாம்ராஜ்யங்கள், அதன் மாட்சிமைகள் ஏன் இன்று இடிபாடுகளாய், நினைவு சின்னங்களாய் மட்டுமே நிற்கின்றன? அவர்களது வாரிசுகளால் தொடர்ந்து ஏன் அவர்களது சிம்மாசனத்தில் அமர முடியவில்லை? இந்நாட்களில் செயல்படும் அதிகார மையங்களில் ஏன் நிலைத்தன்மையோ நம்பகத்தன்மையோ இல்லை? இதற்கான ஒரே பதில், இவர்கள் பரம அதிகாரத்தை குறித்து அறியாததுதான். இன்று உலகம் முழுவதும் முளைத்து கிளம்பும் தீர்க்க முடியாத அத்தனை பிரச்சனைகளுக்கும், விரோதங்கள், குடும்ப சீரழிவுகள், தனி மனிதனின் தோல்விகள், அரசியல் கலவரங்கள் அனைத்திற்கும் காரணம் அதிகாரத்தை சொற்ப காலம் கையில் எடுக்கும் நபர் தனக்கு மேலிருக்கும் பரம அதிகாரத்தை, த எவர்லாஸ்டிங் டொமினியன் என்கிற நிச்சயமான நிதர்சன உண்மையை குறித்து அறிவற்று இருப்பதும் அல்லது அறிந்தும் அறியாதது போல் இருப்பதும் தான் காரணம். பரம அதிகாரத்தை குறித்து உலக சிக்கல்களை தீர்க்க எழுப்பப்பட்ட UNO போன்ற பன்னாட்டு அமைப்புகள் என்றைக்காவது உணர்ந்ததுண்டா? யாராவது அங்கே இருக்கும் ஒருவர் எழும்பி இதற்காக குரல் கொடுத்தால் நலமாக இருக்கும். ஏனெனில் அவர்கள் மேசையின் மேல் குவிந்து கிடக்கும் அத்தனை பன்னாட்டு பிரச்சனைகளுக்கும் காரணம் அதன் ஆணிவேர் பரம அதிகாரத்தை குறித்த உணர்வின்மைதான் என்று பேச யாருக்காவது துணிவிருக்கிறதா என்று பிரபல வேதாகம போதகர் ஒருவர் சவால் விடுகின்றார். போதக பிதாக்கள் இதை குறித்து மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். பரம அதிகாரம், எவர்லாஸ்டிங் டொமினியன், எந்த மனிதனது கையிலும் எந்த தலைமைத்துவ அமைப்பிலும் இல்லை. அது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனிடத்தில் மட்டுமே இருக்கிறது. அவரே எல்லாவற்றையும் தனது விருப்பத்தின்படி தீர்மானிக்கின்றார். காலம் அவரது ஆளுகையில் இருக்கிறது. எவனை தாழ்த்தவும் எவனை உயர்த்தவும் அவரால் முடியும். ராஜ்யங்களை தள்ளி ராஜ்யங்களை எழுப்புவதும் அவரே. அவரே அதிகாரங்களை அருளும் ஆற்றலும் பெற்றவர். இதை கிமு 605 BCயில் பாபிலோனிய பேரரசின் பட்டத்திற்கு வந்து அப்போதிருந்த சாம்ராஜ்யங்களை தனது குடையின் கீழ் கொண்டு வந்து சுமார் 43 ஆண்டுகளாக கிமு 562 வரை உலகை ஆண்ட நெபுகாத் நேச்சார் என்கிற பேரரசனுக்கு தேவன் கற்பித்தார். அவன் எவ்விதம் பரம அதிகாரத்தை குறித்து அறிந்து கொண்டான் என்பதை பூமியின் குடிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சாட்சி கடிதமாக எழுதி வைத்திருக்கிறான். இந்த கடிதம்தான் பல கேள்விகளுக்கு இன்றும் பதில் அளிக்கின்றது. இதை இந்த பூவுலக மாந்தர், தேசங்களின் அதிபர்கள் உணர்ந்து கொண்டால் ஒரு மாயக்கோலை நீட்டினது போல அத்தனை குழப்பங்களும், துன்பங்களும், துயரங்களும், போரும், பிரிவினைகளும், நாச மோசங்களும் அகன்றுவிடும்.
இன்று மானிடர் படிக்க தவறிவிட்ட ஒரு பாடம் பரம அதிகாரம் பற்றிய அறிவுதான். இதுதான் பூமியின் தலையாய பிரச்சனை. இதை குறித்து மன்னர் நெபுகாத் நேச்சார் எழுதி வைத்தவைகள் தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் தெளிவாக பதிவாகி உள்ளது. அது இவ்விதம் துவங்குகிறது. தானியேலின் புத்தகம் 4வது அதிகாரம் 1 முதல் 3 வரையில் உள்ள வசனங்கள். ராஜாவாகிய நெபுகாத் நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாக கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். இந்த பதிவை வெளியிட்டது யாரோ ஒரு சாமானியனோ சிற்றரசனோ அல்ல. அப்போது இருந்த புவி அமைப்பின்படி உலகத்தையே ஒரு குடையின் கீழ் வைத்தாண்ட பெரிய ராஜா. இவரை பற்றிய சரித்திர குறிப்புகளை நாம் காண்போம். Nebuchadnezzar II, meaning Nebu, watch over my head, was a second king of Neo-Babylonian Empire, ruling from the death of his father Nabopolassar in 605 BC to his own death in 562 BC, often titled Nebuchadnezzar the Great. His parents were Nabopolassar and Sudamaya of Babylon. His children Amel-Marduk, Nitocris Marduk, Nadin-He, Kesaiah, Huzik-Marduk. His grandchildren Belshazzar, his great-grandchild Vashti. He ruled 43 years. He was the longest reigning king of Babylonian dynasty. By the time of his death, he was among the most powerful rulers. He is regarded as the empire's greatest king, famous for his military campaigns in the Levant and their role in Jewish history, and for his construction projects. He besieged Jerusalem and destroyed it and the kingdom of Judah, deporting much of its population in what becomes known as Babylonian captivity. Beyond his military campaign, he is remembered as a great builder who erected many of Babylonians' religious buildings, including Esarhaddon and Elimelech, established many palaces and beautified its ceremonial centers through renovation to the city's processional street and the Ishtar Gate. He is also accredited with the constructions of the Hanging Gardens of Babylon. இத்துணை சிறப்புகளை உடைய இம்மாபெரும் மன்னன் தன் கைப்பட அரமை மொழியில் உலக குடிமக்களுக்கும் ராஜாக்களுக்கும் அதிகார மையங்களுக்கும் எழுதிய கடிதத்தில் ஒரு அசாதாரணமான நிகழ்வை விவரிக்கின்றார். அதில் அவருக்கு ஒரு கனவு வருகின்றது. வழக்கம் போல் அவரது கல்தேய ஞானிகளால் அதற்கான விளக்கத்தை கொடுக்க முடியவில்லை. தானியேல் வரவழைக்கப்படுகின்றார். அவர் கனவிற்கான பொருளையும் விளக்குகின்றார். அதிலிருந்து தப்பிக்கும் மார்க்கத்தையும் விளக்குகிறார். மன்னன் தனது மேட்டிமையால் அதை அசட்டை செய்கிறான். சரியாக 12 மாதம் கழித்து கனவில் வெளிப்படுத்தப்பட்டது போல அவன் புத்தி இழந்து மிருகத்தைப் போல மாறி புல்லை தின்று பனியில் நனைகிறான். பின்பு பரம அதிகாரத்தை அறிந்த பின் அவனது புத்தி அவனுக்கு திரும்ப கிடைக்கின்றது. பழைய மேன்மையை பெறுகிறான். இதை அவனது கூற்றுப்படி வேதாகமத்தின் துணையுடன் வாசிக்கலாம் வாருங்கள். தானியேலின் புத்தகம் 4வது அதிகாரம் வசனம் 4 முதல் 37 வரை. நெபுகாத் நேச்சராகிய நான் என் வீட்டிலே சௌக்கியமுள்ளவனாயிருந்து என் அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன். அது எனக்கு திகிலை உண்டாக்கிற்று.
என் படுக்கையின் மேல் எனக்குள் உண்டான நினைவுகளும் என் தலையில் தோன்றின தரிசனங்களும் என்னை கலங்க பண்ணிற்று. ஆகையால் சொப்பனத்தின் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்காக பாபிலோன் ஞானிகளை எல்லாம் என்னிடத்தில் கொண்டு வரும்படி கட்டளையிட்டேன். அப்பொழுது சாஸ்திரிகளும் ஜோசியரும் கல்தேயரும் குறி சொல்லுகிறவர்களும் என்னிடத்திலே வந்தார்கள். சொப்பனத்தை நான் அவர்களுக்கு சொன்னேன். ஆனாலும் அதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க மாட்டாமற் போனார்கள். கடைசியிலே என் தேவனுடைய நாமத்தின்படியே பெல்தேஷாத்சார் எனும் பெயரிடப்பட்டு பரிசுத்த தேவர்களின் ஆவியை உடைய தானியேல் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டான். அவனிடத்தில் நான் சொப்பனத்தை விவரித்து சொன்னதாவது: சாஸ்திரிகளின் அதிபதியாகிய பெல்தேஷாத்சாரே, பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறதென்றும் எந்த மறைபொருளையும் அறிவது உனக்கு அரிதல்லவென்றும் நான் அறிவேன். நான் கண்ட என் சொப்பனத்தின் தரிசனங்களையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லு. நான் படுத்திருந்த பொழுது என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னவென்றால், இதோ தேசத்தின் மத்தியிலே மிகவும் உயரமான ஒரு விருட்சத்தை கண்டேன். அந்த விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தமும் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வான பரியந்தம் எட்டியது. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாய் இருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கினது. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாவரித்து சகல பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டது. நான் படுத்திருக்கையில் என் தலையில் தோன்றின தரிசனங்களை காணும் பொழுது காவலனாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்கக் கண்டேன். அவன் உரத்த சத்தமிட்டு, இந்த விருட்சத்தை வெட்டி இதன் கொப்புகளை தரித்து போடுங்கள், இதன் இலைகளை உதிர்த்து இதன் கனிகளை சிதறடியுங்கள், இதன் கீழுள்ள மிருகங்களும் இதன் கொப்புகளில் உள்ள பட்சிகளும் போய்விடட்டும், ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் பூமியிலே இருக்கட்டும். இரும்பும் வெண்கலமுமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும் புல்லிலே தங்கி ஆகாயத்து பனியிலே நனைவதாக. மிருகங்களோடே பூமியின் பூண்டிலே அவனுக்கு பங்கு இருக்க கடவது. அவனுடைய இருதயம் மனுஷ இருதயமாயிராமல் மாறும்படி மிருக இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட கடவது. இப்படி இருக்கிற அவன் மேல் 7 காலங்கள் கடந்து போக வேண்டும். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்றும் நரஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியம் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றான். நெபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவாகிய நான் கண்ட சொற்பனம் இதுவே. இப்பொழுது பெல்தேஷாத்சாரே, நீ இதன் அர்த்தத்தை சொல்லு. என் ராஜ்யத்தில் உள்ள ஞானிகள் எல்லோராலும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க கூடாமற் போயிற்று. நீயோ இதை தெரிவிக்கத்தக்கவன், பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறதே என்றான். அப்பொழுது பெல்தேஷாத்சார் எனும் பெயருள்ள தானியேல் ஒரு நாளிகை மட்டும் திகைத்து சிந்தித்து கலங்கினான். ராஜா அவனை நோக்கி, பெல்தேஷாத்சாரே, சொற்பனமும் அதன் அர்த்தமும் உன்னை கலங்க பண்ண வேண்டியதில்லை என்றான். அப்பொழுது பெல்தேஷாத்சார் பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனே, அந்த சொற்பனம் உம்முடைய பகைவரிடத்திலும் அதன் அர்த்தம் உம்முடைய சத்துருக்களிடத்திலும் பலிக்க கடவது. நீர் கண்ட விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தம் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வான பரியந்தம் எட்டியது. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாய் இருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் தங்கினது. அந்த கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாவரித்தது. அது பெரியவரும் பலத்தவருமாயிருக்கிற
ராஜாவாகிய நீர்தாமே. உமது மகத்துவம் பெருகி வான பரியந்தமும் உமது கர்த்தத்துவம் பூமியின் எல்லை பரியந்தமும் எட்டி இருக்கிறது. இந்த விருஷத்தை வெட்டி இதை அழித்து போடுங்கள். ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்று இரும்பும் வெண்கலமுமான விலங்குகள் இடப்பட்டு வெளியின் பசும் புல்லிலே தங்கி ஆகாயத்து பனியில் நனைவதாக 7 காலங்கள் அவன் மேல் கடந்து போகட்டும். மிருகங்களோடே அவனுடைய பங்கு இருக்க கடவது என்றும் வானத்திலிருந்து இறங்கி சொன்ன பரிசுத்த காவலனை ராஜாவாகிய நீர் கண்டீரே. ராஜாவே, அதன் அர்த்தமும் ராஜாவாகிய என் ஆண்டவர் பேரில் வந்த உன்னதமானவருடைய தீர்மானமும் என்னவென்றால், மனுஷரிடத்திலிருந்து நீர் தள்ளிவிடப்படுவீர், வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பீர், மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பனியிலே நினைவீர். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். ஆனாலும் விருஷத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையிலே இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது என்னவென்றால், நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு நிலை நிற்கும். ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். இதெல்லாம் ராஜாவாகிய நெபுகாத் நேச்சாரின் மேல் வந்தது. 12 மாதங்கள் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையிலே உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் பொழுதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நெபுகாத் நேச்சரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. மனுஷரின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பிற்று. அந்நேரமே இந்த வார்த்தை நெபுகாத் நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷரின்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. அந்த நாட்கள் சென்ற பின்பு நெபுகாத் நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். பூமியின் குடிகளெல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். அவ்வேளையிலே என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. என் ராஜ்ய பாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்ப வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதன் மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. ஆகையால் நெபுகாத் நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகளெல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமும் ஆனவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். ஏற்கனவே ஷாத்ராக், மேஷாக், அபத் நேகோவின் மூலமாகவும் ஒரு உலோக சிலையை குறித்த கனவின் மூலமாகவும் தேவன்
நெபுகாத் நேச்சருக்கு தன்னை வெளிப்படுத்தி இருந்தாலும் அதை ஒப்புக்கொள்ள மறுத்த இம்மன்னன் பரம அதிகாரத்தை அறிந்து கொள்ள பெரிய விலை கொடுக்க வேண்டி இருந்தது. தேவனது அதிகாரத்தையும் நியமங்களையும் அறிய மறுக்கும் யாவருக்கும் இதே நிலைதான் தோன்றும். அது ஒரு தேசமோ, ஜாதியோ, தனி மனிதனோ, தேவ தூதனோ யாராக இருந்தாலும் பரம அதிகாரத்திற்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அவர்கள் கடினமான வழியில் அதை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். அது மோசேயாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பரம அதிகாரத்தை குறித்த அறிவு அவர்களுக்கு அவசியமாக இருக்கின்றது என்கின்ற பாடத்தை இம்மன்னனின் மடல் நமக்கு விட்டு சென்றிருக்கின்றது. மொத்த உலகமும் பரம அதிகாரத்தை அறிந்து கொள்ளும் நாளொன்று வரும். அந்த நாளுக்கு பிறகே தேவனுடைய ராஜ்யம் இப்பூமியில் தோன்றும். அதை அறியாத மாந்தர் அதில் பிரவேசிப்பதும் இல்லை. அதை அறியாத ஜாதியும் அதற்கு கீழ் வருவதும் இல்லை. இது பைபிள் பிளானட் மருதோன்றி பூங்கொத்திற்காய் ஒலிக்கும் ஒரு காட்டுப்புறாவின் சத்தம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இத்தொடரை உங்கள் நண்பர்கள், குடும்பத்தார்கள், சபையார் அனைவருக்கும் அறிமுகப்படுத்துங்கள். எங்களுக்காக செவியுங்கள். நன்றி, மகிழ்ச்சி.